முதல்ல நம்ம மாடன் கண்ணகி வர்றாங்க. எவ்வளவு கியூட்டான குட்டியான கண்ணகியை பாருங்க. அடுத்ததா வரப்போறது ஜுவான் பீரிஸ், பாரதியார். அடுத்ததா கைரா மிதுன். எல்லாம் கைத்தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க குழந்தைங்கள. நீங்க என்ன கேரக்டர்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க தான் நம்ம குட்டி சீதா. அடுத்ததா இன்னிசை சக்திவேல். தமிழோடு விளையாடுக்கு யாராவது இருந்தீங்கன்னா ஆடிட்டோரியம்குள்ள வாங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க, செஞ்சு காட்டுங்க. மியாவை என்ன பண்ணோம்? மியா மியா பூனைக்குட்டி, மீட்ட கால பூனைக்குட்டி, வா பால் குளிக்கும் பூனைக்குட்டி, வாழ ஆட்டம் பூனைக்குட்டி, நம்ம ஈட்ட பூனைக்குட்டி, மியா மியா பூனைக்குட்டி, பாய் பூனை கிளம்பன். அடுத்ததாக கிருத்திகா உலகநாதன். நம்மளோட குட்டி பிரின்சஸ் வராங்க பாருங்க. பாப்பா பேர் என்ன? டீடி. டீக்கியா? பாப்பா என்னவா வேஷம் போட்டிருக்கீங்க? தந்தவாய். குந்தவையா? ஏதாவது சொல்ல போறீங்களா? சொல்லு. பிரின்சஸ் வேணாமா? பட் பிரின்சஸ் மாதிரி தாண்டி இருக்கி நீ. No. Okay, you want to say? Okay, that's okay. You want to say வணக்கம்? No. பாப்பாவுக்கு ஒரு கை தட்டல் கொடுத்துடலாமா குந்தவைக்கு? No. குந்தவை எல்லாருக்கும் பாய் சொல்லிருங்க. அடுத்ததா வேதாந்த். பேர் என்னம்மா? வேதாந்த். வேதாந்த் என்னவா வந்திருக்கீங்க இன்னைக்கு? ஆழ்வார். ஆழ்வாரா? ஆழ்வார் யாரு? ஆழ்வார்.
ஏதாவது சொல்ல போறீங்களா? ஆமா. என்ன சொல்ல போறீங்க பாப்பா? திருப்பாவை. திருப்பாவை தெரியுமா? சொல்லுங்க. மார்கழி திங்கள் அது நிறைந்த நீராட போதுவீர் போதுமினோ நேரில் சீர்மல்குமாய் பாடி செல்வ சிறுமேகார் கூர்வேல் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் இறந்த கண்ணே யசோத இளம் சிங்கம் இனி சிங்கன் கதிர்மதியம் பொன்முகத்தான் நாராயணன் நமக்கு பறை தருவான். நன்றி. வேதாந்துக்கு ஒரு ஏற்கனவே கொடுத்துட்டேன். நன்றி சொல்றீங்களா? நன்றி. அடுத்ததா அனன்யா. நீங்க யாரு? யாரு? விஜய். அங்க பார்த்து சொல்லுங்க. அந்த சைடு திரும்பிக்கோங்க. விஜய். ஏதாச்சும் டயலாக் பேசுறீங்களா? அம்மா. என்ன பேச போறீங்க எல்லாருக்கும்? பேசி காட்டுங்க. என்ன பேசலான்னு வந்தீங்க? அங்க பாரு. எல்லாரையும் பாரு. அங்க பாரு அம்மா கூப்பிடுறாங்க. நெஞ்சில் கொடியிருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க. நண்பா நன்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். குட்டி ஸ்டோரியா? சொல்லுங்க சொல்லுங்க கேட்கலாம். ஒரு நாள் ஒரு ஃபுட்பால் கேட்டுச்சான். ஃபுல்லாங்க வழியில் பார்த்து உனக்குள்ளையும் காத்திருக்கு எனக்குள்ளையும் காத்திருக்கு. அண்ணா உடல்ல வச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அண்ணா மிதி மிதி மிதிக்கிறாங்க. அது ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க சொல்லுங்க. உனக்குள்ளும் காத்திருக்கு நீ வச்சுக்கிற. எனக்குள்ளும் இருக்க காத்து இந்த இசையா மாற்றி எல்லாருக்கும் கொடுக்குறேன். சுந்தா மிதிப்பாங்க முதந்தா முத்தம் கொடுப்பாங்க. இனிமேலாச்சும் எல்லாருக்கும் பயன்பாடு. ஓகே பாய். வெரி குட். ஆடியோ. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. நன்றி. நம்ம குட்டி தளபதி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. வாழ்வோம் வாழ வைப்போம். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். சூப்பருங்க. ஆரம்பமே நல்லா இருக்கு. நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். சூப்பருங்க.
அடுத்ததா ஸ்மைரா. உங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். என் பேர் ஸ்மைரா. பேசுங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அவையார் பாட்டி. சத்தமா பேசுங்க. அவையார் பாட்டி திருக்குறள் சொல்ல போறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன். அகரம் கற்க கசரற கற்பவை கற்றபெண்ணை காடதக. கற்க கசரற கற்பவை கற்றசின் காடதக. அம்பிலாடல்லம் தமக்கடிய அம்படியாரம் மூடிய தக. அம்பிலாடல்லம் தமக்கடிய அம்படியாரம் மூடிய தக. முகநக நப்ப நப்பந்த நப்ப நப்ப. முகநக நப்ப நப்பந்த முகநக நப்ப நப்ப. நன்றி. அடுத்ததா ஹேசல் ஏபிள் தேவதாஸ் அண்ட் ரயா அக்கினி வேணன் ராஜேஷ். வாங்க வாங்க வாங்க. ஆடியோ ப்ளே பண்ணணும் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் ஓர் அழகில் பூத்து நீ குலுங்கினாய். வண்ண வண்ண இதழ்களை எல்லாம் எங்கே நீ வாங்கினாய். Next, Yuvan Vaishnav. சி ஜோசப் விஜய் எனும் நான். மை டியர் அங்கிள் கேக்குதா? என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லா யங்ஸ்டர்ஸும் அரசியலுக்கு வாங்க. நான் ரெடி. நீங்க ரெடியா? கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். ஒரு விஜய் செல்ஃபி எடுக்கலாமா? Blessed day, blessed day. Thank you. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அடுத்ததா யாழ்மணி தீப்.
நம்பர் 2. எப்படி இருந்தது பிள்ளைங்க? நல்லா பண்ணாங்கல்ல? ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நல்லா இருந்துச்சா? ரொம்ப சிறப்பு. ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு குறள் சொல்ல போகிறாரு. அதை தொடர்ந்து திருவள்ளுவர் தெரியுமா? இங்கே இருக்க குட்டி பசங்க நீங்கள் இருக்கீங்களே, தெரியுமா? குறள்லாம் படிக்கிறீங்களே, தெரியும் தானே? ஓகே. அவரை பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரியுமா? அவர் எங்கே பிறந்தாரு, எங்கே வளர்ந்தாரு, என்ன பண்ணாருலாம் தெரியுமா? தெரியுமா? சரி, தெரியலன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, திருக்குறள் பற்றி இப்போ ஃபஸ்ட்டு வேதாந்த் வந்து ஒரு குறள் சொல்ல போகிறாரு. வேதாந்த் சொல்கிறீங்களா? வாங்க. வேதாந்த் ஒரு குறள் சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருவள்ளுவர் பற்றி, ஏன்னா திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம புக்கில் படிக்கிறோம், அப்பா அம்மா சொல்கிறாங்க, இங்கே காம்படிஷன் நடத்துகிறாங்க, அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயம் திருவள்ளுவர் பற்றி இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற அப்ரஹாம் லிங்கன், மார்ட்டின் லூத்தர் கிங், எல்லா நெல்சன் மண்டேலா, நிறைய பேர் வந்து திருவள்ளுவர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. அவரை பற்றி ஒரு சின்ன கதை மாதிரி டாக்குமெண்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வேதாந்த் வந்து என்ன குறள் சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுடலாம். சரியா? வேதாந்த் சொல்கிறீங்களா? இன்னாசைதாரே ஒருத்தன் அவனான அனை செய்துள்ளல். ஓகே, குட். வேற ஏதாவது சொல்றீங்களா? அன்பிற்கும் அன்பிற்கும் சத்தமா அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆள் பொன் கண்ணீர் பூசல் தரும். எல்லாரும் ஒரு சிறப்பாக கை தட்டிடலாமா? ஒரு குட்டி திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம திருவள்ளுவர் என்ன பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி. At the tip of the Indian peninsula, where the Bay of Bengal, the Arabian Sea, and the Indian Ocean converge, a 95-foot tall colossal statue of Thiruvalluvar, the Indian poet and philosopher, stands on a 38-foot tall pedestal. It is alongside the Vivekananda Rock Memorial. It attracts several thousand people every year who pay their respects to it. There are several other statues of him in many parts of the world. Valluvar was a poet and philosopher who wrote Tirukkural, also referred to as Kural. Though Kural has attained worldwide fame, we have very little factual information about the author Valluvar himself. He is believed to have lived 2000 years ago in Tamil Nadu and wrote Kural in Tamil, one of the oldest surviving classical languages of the world. Although historians differ regarding the year of his birth, the Tamil Nadu government officially recognized 31 BC as the year of his birth and observes Thiruvalluvar Day in the middle of January every year. Kural is written in 1,330 couplets. It has 133 chapters, each with 10 couplets. In it, he explores nearly every aspect of human life, offering timeless and universally applicable guidelines for living a meaningful existence. Kural is widely recognized as superior to many ethical writings of ancient and modern languages due to its structure and texture. Kural, in its most part, reached the European world first in 1730 through a Latin translation by an Italian Jesuit priest, Constantius Joseph Beschi, also known as a Tamil savant by the name of Veerama Munivar. Another great lover of Kural, Francis White Ellis, an Englishman and a collector of Madras,
during the British rule of India, translated some Kural couplets into English in 1812. Besides, he was responsible for minting gold double-star pagoda coins at the Madras Mint of the East India Company, bearing Valluvar's image in a meditating position. Ellis also dug wells in Madras, the inspiration for which again came from a Kural verse. Rain, springs, flowing rivers, and forts are a country's vital limbs. G.U. Pope, an Anglican Christian missionary, finally translated the complete Kural text into English in 1886. Kural has since been translated into more than 58 languages. Kural is divided into three parts: virtue, wealth, and love. The first part of Kural, which is called virtue, Valluvar addresses both virtue and salvation. Virtue has 38 chapters. It exemplifies his concept of moral excellence through honesty, integrity, non-violence, fairness, and compassion. Writer Leo Tolstoy quoted Kural concepts while advocating non-violence. Mahatma Gandhi, the modern apostle of non-violence, got to know through Leo Tolstoy a few Kural verses which led him to the path of non-violence. Those who harm us should feel ashamed of themselves by our kind deeds done to them, was one among them. He used non-violence as his weapon during the freedom struggle in India. He wanted to learn Tamil to read Kural in its original. Martin Luther King Jr. was in turn influenced by Gandhi's method of non-violence to fight for civil rights in the United States. Nelson Mandela applied it in his fight against apartheid in South Africa. Kural has a global influence. Kural is stored in a nuclear-proof tungsten chamber in the Kremlin as one of the books with an everlasting value. Second part of the Kural focuses on wealth. It has 70 chapters. Valluvar highlights that wealth can only be made through an organized system. Wealth is crucial for both individuals and the state. An individual's expense should never exceed their income. The third and final part of Kural is called love. It has 25 chapters. In this, the psychology of love, the relationship between man and woman, are described with lyrical beauty. The famous Tamil poet Avvaiyar deep Valluvar's ability to convey profound ideas succinctly praised him pierced in 7 oceans really. நம்ம காம்படிஷனுக்கு போகிறதுக்கு இந்த கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஜஸ்ட் ஒரு தமிழ் குவிஸ் மாதிரி தான். இது வினாடி வினா மாதிரி. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் வீட்டில் பேசுகிற தமிழ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு சும்மா நாங்கள் வந்து ஒரு கேம் மாதிரி குவிஸ் கேம் மாதிரி விளையாட போகிறோம். ஓகேங்களா? அதனால் நான் பேர் கூப்பிடுறேன். பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து எல்லோரும் இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேஜுக்கு வந்துருங்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கிறவங்க. பிரசாந்த் சாய் ஹரீஷ், பிரகலத் சாய் ஹரீஷ், ஆதவன் கார்த்திக், கௌஷிக் மாடசாமி. யாராவது இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இல்லை, நான் கூப்பிட்ற நேம்ஸ்லனா கொஞ்சம் பேக் ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்கள். ஏன்னா எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்ரவன் மாடசாமி, கிரயா ஸ்ரீநாத் சரண்யா, விஷாந்த், தளபதி ராஜேஷ்குமார், ஹரி மணிகண்டன், யாத்வி நிவாஷ்குமார், விஷாந்த் சதீஷ், சித்தாரா சிதம்பரம், இளஞ்சாரா சக்திவேல்.
ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? வந்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே. பிரித்து நம்ம அப்புறமா பிபிடி இருக்கு. ஸோ நான் குயிக்காக வந்து அவங்க சந்திரா செட் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து இது சொல்லிடுறேன். ஸோ இப்போ இது எப்படின்னா அரும்புகள் மொட்டுகள்னு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க இதுவரை படிச்சிருக்க கொஞ்சம் தமிழில் வந்து சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும், அவ்வளோதான். இது வந்து சுலபமாக ஒரு ஃபன் கேம் மாதிரி தான் இதை வந்து நம்ம விளையாட போகிறோம். யார் வரல? கௌஷிக் மாடசாமி, ஸ்ரவன் மாடசாமி. வேறு யாரும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே நான் கூப்பிடல, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் கூப்பிட்ட பேர் யாராவது இல்லை அப்படின்னா குயிக்காக அவங்க டெக்ஸ்ட் பண்ணி யாரையாவது வர சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சந்திரகலா நம்ம டைரெக்டாக ஆரம்பிச்சிடலாம். யார்? இல்லை வேறு 2 பேர் வராங்க. நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. இனிய தமிழ்மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது. அமெரிக்காவில் நம்ம செல்ல குழந்தைங்களுக்கு தமிழை மிக எளிமையாகவும் ஜாலியாகவும் கற்றுத்தர இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. நம் தாய்மொழியின் தமிழின் அழகையும் அதன் சொல் வளத்தையும் சுவைப்பதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த வார்த்தை விளையாட்டு. போர் அடிக்காமல் விளையாடிக்கிட்டே இப்போ நம்ம தமிழ் படிக்க போகிறோம், இப்போ விளையாட போகிறோம், தமிழில் விளையாட போகிறோம். இந்த விளையாட்டு மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத பல புதிய சொற்களை கற்றுக்க போகிறோம். அமெரிக்காவில் இருந்தாலும் நமது தமிழ் கலாச்சாரத்தை நம்ம எப்படி எளிதாக புரிஞ்சுக்கலான்னா இந்த மாதிரி தான். நீங்கள் ஸ்கூல்லலாம் விளையாடுவீங்க இல்லையா, மெமரி கேம், வேர்ட் பசில், அதெல்லாம் அதே மாதிரி நம்ம தமிழில் விளையாட போகிறோம். சரிங்களா? எந்த ஏஜ் குரூப்பில்? வேறு 2 பேர் யாராவது வரீங்களா விளையாடுறதுக்கு? நீங்கள் மேலே ஸ்டேஜுக்கு வந்துட்டு உங்கள் நேமை மட்டும் சொல்லிடுங்க. என்ன பேர் சொல்லுங்க? பேர் சொல்லுங்க. தனை. ஓகே, உட்காருங்க. தனை. இன்னும் ஒருத்தர். வா வா வா. You want to play? What have you registered? No. What is your age group? No, not 12. Yeah. 10 வயசுக்கு கீழே இருக்க பசங்க மட்டும் வரலாம். வாமிகா அவங்க ஏஜ் இருக்கா? ஓகே, நீங்கள் போய் உட்காருங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே. Below 10 and below. நாங்கள் 2 குரூப்பாக மட்டும்தான் பிரிக்க போகிறோம். 6 to 8 ஒன்று, 9 to 11, 9 to 10 அவ்வளோதான் போகிறோம். தேங்க்யூ.
9 to 10 கரெக்டாக உட்காந்துருக்கீங்களா? ஆ ஓகே ஓகே, நீங்கள் அந்த பக்கம் நின்றுக்கோங்க சந்திரகலா. 9 to 10 ஓகே. 6 to இவங்க வந்து 6 to 8 இல்லைங்களா? அந்த பக்கம் 9 to 10. சரியா? ஸோ இப்போ நம்ம 2 குரூப்பாக இருக்கோம். அதை எடுத்துக்கலாமா பாருங்கள் கையில். அங்க இருக்கே. சரி, இப்போ நம்ம வந்து 2 குரூப்பாக பிரிச்சிருக்கோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் 5ல் இருக்காரு. அவர் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால அவர் வந்து 5 இயர்ஸ் வந்து நாங்கள் அரும்புகள் பக்கம் உட்கார வச்சுருக்குறோம். மற்றவங்கெல்லாம் வந்து மொட்டுகள். ஸோ இப்போ எப்படின்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ வந்து இங்கே நாங்கள் கேள்வி கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு யாராவது ஆடியன்ஸில் இருந்து சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மார்க் வராது. ஓகே, அதனால நீங்கள் வந்து தெரிஞ்சால் கூட அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்து மெயின் கொஸ்டினுக்கு வந்து 60 செகண்ட்ஸ் 60 வினாடிகள் இருக்கும். பாஸ் ஆச்சுன்னா இப்போ இவங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு நாங்கள் பாஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 5 மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி 2 ரவுண்ட் இருக்குது. குயிக்காக முடிச்சிடலாம். ஐயா, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓகே. ஆமாம், ஸ்கிப். ஓகே. ஸோ இப்போது அரும்புகளில் என்ன கேதுன்னா நாங்கள் வந்து ஒரு படம் காமிப்போம். அதுக்கு வந்து நாங்கள் கேள்வி கேட்போம். அந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதோடைய தமிழ் பேர் சொல்லணும். சரியா? அதுதான் சுற்றுமண். சொல்லக்கூடாது. ஆமாம், அரும்புகளுக்குரிய கொஷின் அரும்புகள் அவங்க மட்டும்தான் சொல்லணும். நீங்கள் இங்கே ஸ்டேஜில் ஓல்டர் கிட்ஸு ஹெல்ப் பண்ணக்கூடாது. சரியா? சித்தாராலேருந்து அந்த பக்கம் இருக்கவங்க சொல்லக்கூடாது. நான் அந்த கேள்வி ஓகேவா? ஸோ இது வந்து நாங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக விளையாட வரணும் அப்படின்றத இது வந்து நாங்கள் முதல் முறையாக பண்ணுறோம். வரணும் அப்படின்றதுனால நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஹெல்ப் பண்ணிக்கிறான். பட் இங்கேருந்து தயவுசெய்து யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க. அப்புறம் எங்களால் மார்க் கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. சரியா? போகலாமா சந்திரகலா? ரெடியா? நெக்ஸ்ட் ஸ்லைட். வந்து ஆண்டி வந்து உங்களுக்கு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். மிக சரியான விடை. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஸ்லைட். அன்னாசி பழம். அது யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க, அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. டிசைட் பண்ணிட்டீங்களா? என்னன்னு டிசைட் பண்ணிட்டீங்களா? சொல்லலாமா? ஓகே, யா சொல்லுங்க சத்தமா. விமானம். மிக சரியான பதில். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குல்ல? ஓகே, சரி, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாமா? ரவுண்ட் 2. ஸோ இப்போ இதில் எப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு வேர்டு வரும். நீங்கள் அதை பார்த்துட்டு கரெக்டாக எழுத்து கூட்டி வாசிக்கணும்.
தப்பாக வாசிச்சிங்கன்னா மார்க் கிடையாது. ஓகே, வாசிக்கும் போது அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். மெய்யெழுத்து உயிரெழுத்து எல்லாம் கரெக்டாக சொல்லணும். ஓகே, அப்படின்னா தான் ஃபுல் மார்க்ஸ். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். 2 வேர்டு இருக்குது. யாராவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அரும்புகள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக யாராவது 2 பேர் ஆன்சர் சொல்லுங்கள். 2மே சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன், எல்லாம் பேசிக்கோங்க. ஈக்கள் கரெக்ட். மிக சரியான விடை. சொல்லுங்க. ஊதல். ஊதல். வெரி ஈக்கள் ஊதல். ஓகே, ஸோ நான் ஏன் இதை வந்து கொடுத்தேன் அப்படின்னா, நிறைய பசங்களுக்கு வந்து ஈக்கள்ன்றப்ப ஈக்க விட்டுருவாங்க. ஆனால் ஈக்களுக்கு அங்கே ஈக்கு வரணும். ஈக்கு வரலைன்னா தப்பாக போயிடும். அதுக்கு தான் நான் வந்து ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி இந்த வேர்டை முக்கியமாக கொடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட். குட் ஜாப் பிரகலத். நெக்ஸ்ட். Your time starts now. அடுத்தது பார்த்துருங்க. சொல்றீங்களா? யாராவது ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கவங்களேன்னு சொல்லுங்க. உதவர். உதவர். உதவர் சரியா? நீங்க சொல்லுங்க. உழவர். உழவர். உழவர் கரெக்ட். அடுத்த வார்த்தை யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. இங்கா. தப்பு. பூங்கா. உக்கா. இல்ல. நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பூங்கா. ஓகே, உழவர் பூங்கா. ஓகே, வேற எந்த ழா சொன்னாலும் அது தப்பாயிரும். உழவர் சிறப்பு ரகம் அது மட்டும்தான் சொல்லணும். உழவர்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற. அதனால தான் நாங்கள் வந்து இது வந்து பசங்களுக்கு சின்ன வயசுலேயே ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரணும். லகரத்தோட ப்ரொனவுன்சியேஷன் தெரியலன்னா தமிழ் மாறி போயிடும். அதுக்கு தான் இந்த வார்த்தை வந்து வச்சது. ஓகேங்களா? சிறப்பு. ரொம்ப நல்லா விளையாடிட்டாங்க அரும்புகள் அணி. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துடலாம். அடுத்த ஸ்லைட். அடுத்து மொட்டுக்கள். சித்தாரால இருந்து இந்த பக்கம். சித்தாரால இருந்து இந்த பக்கம் இருக்கிற எல்லா கிட்ஸும் மொட்டுக்கள். கொஞ்சம் நல்லா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, சரிங்களா? ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொல்லணும். இதுல இருக்க வேர்ட்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட தமிழ் வார்த்தை சொல்லணும். தமிழ் சொற்கள் கரெக்டா சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. சரி, your time starts now. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒருத்தர் யாராவது 2 பேர் சொல்லுங்க. நான் மைக் கொடுக்கிறேன். இது அவங்களுக்கான क्वेश्चन கண்ணா. அவங்களுக்கான क्वेश्चन சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து உண்டியல். பிக்கி பேங்க்னா? பிக்கி பேங்க்னா உண்டியல். வெரி குட். அடுத்து யாருக்கு தெரியும்? தீவு. தீவு. ஐலாண்ட்னா? தீவு. தீவு. வெரி குட். பலத்த கரகோஷம். ஏன்னா பிக்கி பேங்க்னு சொல்லியே தான் பழகிருக்கோம். எனக்கு பிக்கி பேங்க் வேணும்னு தான் தமிழ்ல கூட கேட்பாங்க. அதனால தான் உண்டியல். சிறப்பு. நெக்ஸ்ட் ஸ்லைட். Okay, your time starts now. ரெண்டாவது தெரியுமா? நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ரெண்டாவது மட்டும் தான் தெரியுமா? சரி, ரெண்டாவது சொல்லுங்க. யோசிங்க கொஞ்சம். யோசிச்சு சொல்லுங்க. டைம் இருக்குல்ல? இன்னும் டைம் இருக்கு. டைம் இருக்கு இன்னும். கிட்டத்தட்ட சொன்னாலும் ஓகே.
அது அந்த இங்கிலீஷ் வேர்டோட உங்களுக்கு ஃபங்க்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு அதுக்கு தமிழ்ல என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு கூட சொல்லுங்க. கெஸ் பண்ணி தமிழ்ல சொல்லுங்க, பரவாயில்ல. ஆடியன்ஸ்கிட்ட கிடையாதுங்க, அவங்க பாஸ் பண்ண அப்புறம் ஆடியன்ஸ்க்கு தனியாக கொஷின்ஸ் இருக்கு, வேணா நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அது என்ன நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லியா, தெரிஞ்சதை சொல்லிருங்க. சொல்லுங்க. நத்தை. நத்தைனா ஸ்னெயில். ஓகே. எலிவேட்டர் யாராவது கெஸ் பண்றீங்களா? ஓகே ஓகே. எலிவேட்டர் யாருக்கு தெரியாதா? ஆடியன்ஸ்க்கு தெரியுமா? ஆடியன்ஸ்க்கு தெரியுமா? எலிவேட்டருக்கு தெரியுமா? இல்லைங்க, நாங்கள் ஜெமினாய் சாட் ஜிபிடி ஆன்சர்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சாதான். கூகுள் டிரான்ஸ்லேட் நோ ஜெமினாய் நோ, நாங்கள் அப்புறம் அவங்களுக்குலாம் மெடல் கொடுக்க முடியாது. ஐயா சொல்லிடுங்க சந்திரகலா நீங்களே. மின் மின் தூக்கி. மின் தூக்கி. இது உங்களுக்கு கொஸ்டின் இல்லை, அவங்களுக்கு கொஸ்டின். பெரிய கிட்ஸுக்கு தான் கொஸ்டின். உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு, நீங்கள் தான் சூப்பராக பண்ணிட்டீங்களே, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்கல்ல, யூ ஆர் குட். அது பெரிய கிட்ஸுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கேட்குறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் 2. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சரில் fill in the blanks இருக்கும். அதோட தமிழ் இதை வந்து அவங்க படிச்சுட்டு அதுக்கு எது அந்த கோடிட் அந்த fill in the blanksல அந்த blankல எது கரெக்டோ அதை வந்து அவங்க கெஸ் பண்ணி சொல்லணும், கரெக்டாக சொல்லணும். ஆக்ஷனை தமிழ்ல சொல்லணும். ஆமா, தமிழ்ல சொல்லணும். கிளிகள் டேஷ். டேஷ்ல என்ன? அவசரப்படக்கூடாது, கிளிகள் கரெக்டாக சொல்லணும். கிளி பறக்கிறது. கிளிகள். அவசரப்படக்கூடாது, கரெக்டாக சொல்லணும். தப்பா சொன்னா மார்க் போயிடும். நீங்க? கிளிகள் பறக்கிறது. அடுத்தது ஒரு நிமிஷம். கிளிகள் கிளிகள் பறக்கிறது சொன்னீங்களா? ப்ளூரல் இல்லையா? கிளிகள் பறந்தன தான் கரெக்டா வரும், பட் பறக்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால யூ ஆர் கெட்டிங் ஃபுல் மார்க்ஸ். அடுத்தது முழு மதிப்பெண்கள். டேஷ் இனிப்பாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? சர்க்கரை இனிப்பா இருக்கும். சர்க்கரை இனிப்பா இருக்கும். சர்க்கரை இனிப்பா இருக்கும். வேற சொல்லலாமா? சர்க்கரைக்கு பதிலாக இன்னொரு வேர்டு இருக்கு, தெரியுமா? சொல்லு விஷாந்த், சொல்லுங்க. அங்க சந்திரா. சர்க்கரை இனிப்பாக இருக்கும். சர்க்கரை இனிப்பாக இருக்கும், கரெக்ட். இன்னொரு வார்த்தை இருக்கு சர்க்கரைக்கு. சீனி. சீனி இனிப்பாக இருக்கும். சர்க்கரை இனிப்பாக இருக்குமும் சரியான பதில். சீனி இனிப்பாக இருக்குமும் சொல்லலாம். அடுத்தது சிறப்பு. எல்லாரும் நல்லா விளையாண்டாங்க. எல்லாரும் சிறப்பா பண்ணீங்க. என்னாச்சு? முடிஞ்சிருச்சு. இன்னும் பேசணுமா? நல்லா நல்லா விளையாண்டாங்கல்ல, கொஞ்சம் பலத்த கரகோஷம். ஏன்னா அவங்க இப்போ திடீர்னு வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல. சிறப்பு. எல்லாரும் நல்லா தமிழ் படிக்கிறீங்க, தமிழ் படிச்சு நல்லா தமிழ் தேர்வெல்லாம் எழுதுறீங்க தானே? சிறப்பு. யா ஓகே. நாங்கள் வந்து ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்கோர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ப்ரைஸ் வின்னர்ஸ் கொடுக்கும்போது வில் கிவ் சர்டிஃபிகேட்ஸ். நன்றிங்க. இது வந்து ஒரு சோதனை முயற்சி தாங்க. ஏன்னா இவ்வளோ நம்ம பசங்க நிறையா தமிழ் படிக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு வந்து ஸ்டேஜில் அதை அதை வந்து காட்டுறதுக்கு, ஒரு திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான். இந்த முறை வந்து நாங்கள் சில பசங்க இதில் ஆன் ஸ்பாட்டில் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால இது முதல் முறைன்றதுனால அவங்கள என்கரேஜ் பண்ணியிருக்கோம். இன்னும் வரும் காலங்களில் நாங்கள் வந்து இதை கொஞ்சம் பெரிய லெவலில் நடத்தும் போது நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வாங்க, சரிங்களா?
தமிழோடு விளையாடு கிட்ஸ் இப்போ ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அங்கே இருப்பேன். என்கிட்ட வந்து நேம் மட்டும் கொடுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் எழுதுறதுக்கு எங்களுக்கு நேம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். சரியா? நான் இங்கே தான் இருக்கேன். வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மட்டும் சொல்லிடுங்க. ஐஸ்வர்யா, திருக்குறள் எழுதினது யாரு? திருவள்ளுவர். திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள் இருக்கு? 1330. அதில் முதல் குறள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே, சொல்லவா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இது சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடுவாங்கன்னு எனக்கும் தெரியும். அதனால் நீங்களும் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ பாருங்க, திருக்குறளில் எத்தனை மலர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 2. விதை 1. பழம் 1. மரம் 2. என்னங்க எதை கேட்டாலுமே ஆன்சர் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? சரி வாங்க, திருக்குறளில் பயன்படுத்தாத உயிர் எழுத்து இருக்குது. அது என்ன எழுத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லவா? ஆடியன்ஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரியும்னா யோசிச்சுட்டே இருங்க. முதல் சுற்றில் வெற்றி பெற்ற குழந்தைகளோட பேரெல்லாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட 2வது சுற்றுக்காண்டி வர போகிறாங்க. 2வது சுற்று முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்குறேன், ஆடியன்ஸ் யாராவது திருக்குறளில் பயன்படுத்தாத உயிரெழுத்து என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். த்ரீ to 6 கேட்டகரி ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆன பசங்க வந்துட்டு தாரா, நிரல்யன், சாத்விக். அவங்க 3 பேர் வாங்கல ஸ்டேஜுக்கு. அடுத்து 7 to 10 சொல்லிடுறோம். ரெடி ஆயிருங்க குழந்தைங்களா. ரோஹித், வாமிகா, விஷாந்த், பிரகலாத் சாய், சித்தாரா. இவங்க 5 பேரும். ஃபஸ்ட்டு 3 to 6 கிட்ஸ் வாங்க. நிரலன், தாரா, சாத்விக். இல்லைங்க. ஆமாங்க. இல்லை இல்லை செலக்ட் ஆகும். சொல்றியா? சொல். திருக்குறள் ஃபர்ஸ்ட். இன்னா செய்தாரை ஒழுக்கம் அவனான நன்னியம் செய்த விதல். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வல புன்கணிற் பூசல் தரும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அழுக்கார் அவா வெகுளி இந்நாட்சொல் நாங்கும் இழுக்கா ஈன்ற தரம். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயினும் ஓம்பாப்படும். சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய சேகலாதார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது. அடக்கம் அமருள் உய்க்கும் அணங்காமை ஆறில் உய்த்துவிடும். என்ன செய்தாரை ஒருத்தல்
தவறான நன்னயம் செய்துவிடல். அன்பிற்கும் உண்டோ அதைக்குந்தார் ஆழ்வலர் பொன்கணே பூசத்தம் வாய்மையப்பவ யானின் யாதொன்று தீமையா சொல். அதுக்காக வாவிகு என்னாச்சோ நாங்கும் இருக்க எந்ததம் தன்னைத்தான் காக்கின் திடம் காக்க சினம் காக்க காவாக்க தன்னே கொஞ்சினம். தீனா சுத்த புண் உள்ளாயதை நாவினா சுத்தவரு. ஒழுக்கம் விருப்பம் தராம் ஒழுக்கம் முயினும் ஒம்பப்படும். செயற்கையை செய்வார் பெயர் செய்ய செயற்கையை செய்கள் அதார். 9th திருக்கும் 10th தெருக அடக்கம் அமர்விக்கும் அடங்காமையாயு இட்டுவிடும். காலத்தினால் செய்த நன்றி செய்தினும் யாத்தின் மான பெய்து. இன்னார் செய்தாரை ஒருதல் அவர் நான நன்னயம் செய்தவிடல். அம்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்று தீமையில்லாத சொல்லல். தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆராதை நாவினார் சுட்டவடு. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். காலத்தினார் செய்த நன்றி சிறிதனிலும் மான பெரிது. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் கண்ணையே கொல்லும் சினம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். ஓகே, நீங்கள் எல்லோரும் போய் பேரண்ட்ஸ் கிட்ட உட்காருங்கடா குழந்தைங்களா. வின்னர்ஸ் கொஞ்சம் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. ஆடிட்டோரியத்துக்குள்ளே ஃபுட்டு எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க. ஸோ ஃபுட் இஸ் நாட் அலவுட் இன் த ஆடிட்டோரியம். ஸோ ஃபுட்டு வந்து ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா வெளியில் சாப்பிட்டுட்டு உள்ளே வாங்க. ஃபுட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டாம். தேங்க்யூ. அடுத்து கிட்ஸ் குரூப் சிங்கிங்கும் சிசுபாரதி ட்ராமா எது வலிமையான நட்பு அதுவும் வந்து பேக் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ அடுத்து ஆத்திச்சூடி டான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 டீமுமே வந்து பேக் ஸ்டேஜுக்கு வாங்க. ஸோ குரூப் சிங்கிங், ட்ராமா எது வலிமையான நட்பு, அடுத்து ஆத்திச்சூடி டான்ஸ், இது 3மே வந்து பேக் ஸ்டேஜுக்கு வாங்க. தேங்க்யூ. எதுவும் கிடையாது. இது அவங்க கிட்ட மைக் கொடுத்துடலாமா? அடுத்து 7லிருந்து 10 வயது குழந்தைங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. ரோஹித், வாமிகா, விஷாந்த், பிரகலாத் ஸ்ரீ, சித்தாரா. வாமிகா, சொல்லிட்டே இருக்கட்டும்.
அன்பிற்கும் என தொடங்கும் குரல். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தார் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தரம் என முடியும் குரல். அழுக்காறு அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்கா என்ற தரம். ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது. இதோட குரல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குழந்தைங்களை கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம், ஏன்னா அவங்க இவ்வளோ சொல்கிறது பெரிய விஷயம். தார் என முடியும் குரல். என்ன சொன்னீங்க? தார் என முடியும் குரல். தார். ஓகே. அடக்கம் உடைமை. நம்ம 139. அடக்கம் தீனா சுத்தப்புண் உள்ளாரும் மாறாது நாம்னா சுத்தவது. இல்லை. தார் என முடியும் குரல். ஓகே. ஒழுக்கம் என தொடங்கும் குரல். ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயினும் ஓம்பப்படும். நம்ம 131. ஓகே. ஒருவன் தன்னை காத்துக்கொள்வதனால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். இதோட குரல். வெகுளாமை. நம்பர் 305. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஓகே. காலத்தினார் என தொடங்கும் குரல். காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெறுதல். சினம் என முடியும் குரல். தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கா தன்னை கொல்லும் சினம். வாய்மை என்பது உண்மை. அந்த வாய்மை நம்ம அடுத்தவங்களை சொல்லும்போது அடுத்தவங்க கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கணும். அப்போதான் அது வாய்மை என கருதப்படும். அதோட குரல். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதுன்ற தீமை இல்லாத சொல்லல். அழுக்காரா என தொடங்கும் குரல். அழுக்காரா என தொடங்கும் குரல். அழுக்கார் அவா வெகுளி இன்னாசொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம். படும் என முடியும் குரல். படும் என முடியும் குரல். தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியதாக மதிக்கப்படும். இந்த பொருளுக்கான குரல். திருப்பி சொல்லவா? நமக்கு தேவைப்படுற காலத்தில் ஒருத்தவங்க செய்கிற உதவி சின்னதாக இருந்தாலும் பெருசாக மதிக்கப்படும். அது இந்த உலகத்தை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த பொருளுக்கான குரல். ஓகே. அடுத்து வா அமிகா. இன்னா செய்யாமை என தொடங்கும் குரல். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். ஓகே. வடு என முடியும் குரல். என்னது? வடு. பிறர் செய்ய முடியாத செயல்களை செய்பவரே மேன்மக்கள்.
செய்ய முடியாதவரோ சிறியவர்? செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். நீங்கள் போகலாம். லேட்டர் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக தான் சொன்னேன். ஓகே ஓகே இல்லை, நான் 2 பேருக்கும் ஸ்கோர் ஒன்றா வருது. ஹலோ. அடுத்து சிசுபாரதி மாணவர்கள் வந்து ஒரு சின்ன ட்ராமா போடுறாங்க. அந்த நாடகத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரம் வந்து எலி. எலி வந்து ஒரு நல்ல வலிமையான நட்பை தேடி நமக்கு ஒரு நல்ல நண்பன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது. ஏன் எலிக்கு வந்து நண்பன் தேவை, யாரிடமெல்லாம் அந்த எலி போகிறது, இறுதியில் என்ன ஆகிறது அப்படிங்கிறது தான் இந்த நாடகம். இந்த நாடகத்தில் பங்கேற்பவர்கள் பிரனிஷா தனசேகர், ஆரவ் பாலா, துக்கிரா இளங்கோ, மோஹித் கோவில்ராஜ், அதித்தி ராமச்சந்திரன், நிரால்யா மகேஸ்வரன். நாடகத்தை பார்த்து ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுங்க குழந்தைங்களுக்கு. நன்றி. ஒரு பூனையால் அடிக்கடி ஆபத்து ஏற்படுகிறது. ஒரு வலிமையான நண்பனை தேடி போவோமா? சூரியனே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? நான் மிகவும் வெப்பமானவன். உன்னால் தாங்க முடியாத என்னை மழைக்கும் மேகத்திடம் போயிருக்கிறேன். மேகமே மேகமே, எனக்கு உன்னுடைய நட்பு தேவை. எளிய, நான் அங்கும் எங்கும் அலைபலம், என்னால் முடியாது. என்னையை அழிக்கும் காற்றிடம் போய்கேள். காற்றே காற்றே, நீ எனக்கு நண்பனாக ஆவாயா? சொல். என்னால் ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியாது. அப்படின்னா நான் பூனையிடம் அகப்பட்டு அழாத எளிய, என்னையே தடுத்து நிறுத்தும் மலையிடம் போ. மலையே மலையே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? சொல். நீயாவது பூனையிடமிருந்து என்னை காப்பாற்று. நான் நண்பனாக இருக்க விருப்பத்தான், ஆனால் உன்னோட ஓடி விளையாட நான் முடியாது. என்னை அழைத்து செல்லும் மாற்றிடம் போ. ஆயே ஆயே, உன்னிடம் நட்பு கொள்ள விரும்புகிறேன். நான் உன்னோடு குதித்து விளையாட வருவேன், ஆனால் நீ என்னோடு முருகி இருந்து விடுவாயே. ஐயோ, அப்படின்னா யார்தான் என்னை விட வலிமையானவர்? சந்திரனே சந்திரனே, நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா? நான் கடலின் அலைகளை அசைக்கிறேன், ஆனால் என்னை விட பெரியவன் பூமி.
பூமியே பூமியே நீ எனக்கு நண்பனாக இருப்பாயா, நீ என்னை காப்பாற்றுவாயா? எலியே, நான் எல்லாவற்றையும் தாங்கிக்கிறேன், ஆனால் உன்னை போன்ற ஒரு எலிதான் உனக்கு சரியான நண்பன். வணக்கம், உன்னோட நண்பனாக இருக்கலாமா? ஆமாம், நீதான் என் உண்மையான நண்பன். நட்பு என்பது வலிமையில் இல்லை, ஒத்த மனதில்தான். நன்றி, வணக்கம். அடுத்து கிட்ஸ் சிங்கிங் அடுத்தது வந்து ஒரு குழந்தைகள் சேர்ந்திசை, நர்மதா ஷாம் சுந்தர். இது வந்து நர்மதா ஷாம் சுந்தர் அவங்களோட துவனிலயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்லேருந்து கிட்ஸ் சேர்ந்திசை. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க சித்தார்த் பிரகாஷ், ஆத்விக் சுதாகர், பிரகலாத் சாய்ஹரி, குகன் கலையரசு, சாத்விக் நீலகண்டன், மைரா ஸ்ரீநாத் சரண்யா, கைரா ஸ்ரீநாத் சரண்யா மற்றும் பிரனிஷா தனசேகர். அவங்கள ட்ரெயின் பண்ணது வந்து நர்மதா ஷாம் சுந்தர். அவங்க வந்து துவனிலயா ஸ்கூல் ஆஃப் மியூசிக்கில் வந்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கான கர்நாடக இசை பயிற்றுவிக்கிற ஆசிரியராக இருக்கிறாங்க. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, அதே சமயம் உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்து ஆர்வம். நர்மதா ஷாம் சுந்தர், நர்மதா 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 பாடுறதுக்கு மைக் செட் பண்ணாங்களா? நாங்கள் செட் பண்ணுறேன். ஒரே ஒரு 2 minutes கிட்ஸ் குரூப் டான்ஸில் இருக்கிறவங்க ஸ்டேஜுக்கு வாங்க. குழந்தைகள் சேர்ந்திசையில் இருக்கிறவங்க ஸ்டேஜுக்கு வாங்க. குழந்தைகள் சேர்ந்திசையில் இருக்கிறவங்க பிரனிஷா,
பிரனிஷா ஸ்மைரா கைரா. பிரனிஷா இருக்கீங்களா? பிரனிஷா, கைரா அண்ட் ஸ்மைரா. குழந்தைகள் சேர்ந்து செய்யல இன்னும் 2 கிட்ஸு வரல. ஸோ அதனால் வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து குழந்தைகள் சேர்ந்து செய் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து ஆத்திச்சூடி டான்ஸ் கிட்ஸ் எல்லாம் ஸ்டேஜுக்கு வாங்க. ஆத்திச்சூடி டான்ஸ் கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜுக்கு வாங்க.